பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா அண்ணா அவரோட அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் அவர்கிட்ட இரண்டையுமே கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நேஷனல் வித் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், வாங்க அவரை சந்திப்போம். நான் வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திக். எப்படின்னா இருக்கீங்க? பலர் நம்பிக்கொண்டிருக்கும் இறைவனின் அருளாலும் சிலர் நம்பிக்கொண்டிருக்கும் இயற்கையின் அருளாலும் நல்லா இருக்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நேஷனல் இங்க தமிழ்நாடு நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ முதல்ல நேஷனல்ல இமாச்சல் பிரதேசம் முதல்வர் அவர்களிருந்து முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாமே ஒரு 2 மாத சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பினான்சியல் கிரைசிஸ் அங்க இருக்கிறதா நம்ம செய்திகள் பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்ன? திவாலை நோக்கி செல்கிறதா இமாச்சல் பிரதேசம்? மக்களுக்கு தெரியணும்னா, நம்ம இந்த தேர்தல் நடக்கும், இமாச்சல் பிரதேஷ்க்கு தேர்தல் நடக்கும் போது அந்த காலகட்டத்திலே நம்ம இதை விவாதிச்சிருக்கோம். இமாச்சல் பிரதேஷ்ல முன்னாடி பாரதிய ஜனதா அரசாங்கம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த தேர்தல் நடந்து காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்க திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இது எப்படி அப்படின்னா, அந்த ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, 8,500 ரூபாய் கட்டாக்கட்னு அந்த உங்க அக்கௌண்ட்ல விழும், பணம் விழும் அப்படின்னாங்க. ஆனா மக்கள் அதை நம்பல. அதனால அவர்களுக்கு வாக்குகள் விழவில்லை. அதனால அந்த இதுல இப்ப 3வது முறையாக பிரதம மந்திரி மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இமாச்சல் பிரதேஷ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேல ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மனதில் ஒரு தவறான நம்பிக்கையை விதைத்து, அந்த நம்பிக்கையை விதைத்தனால என்ன ஆச்சுன்னா, அவங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறேன், உங்களுக்கு மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். நான் உங்களை நம்பி தான் வேலைக்கு சேரணுமே தவிர, உங்களோட பின்புலத்தில் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் உங்கள் கஸ்டமர்ஸ், எவ்வளோ வருஷம் உங்களால் இந்த 40,000 ரூபாய் எனக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும், நான் எல்லாம் ஆராய மாட்டேன். அது உங்களோட முடிவு, உங்களோட தொலைநோக்கு பார்வையில் அது இருக்கணும். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லாமல், பிளானிங் எதுவுமே இல்லாமல் இவர்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால அது இப்போ திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா குறிப்பாக அந்த 3 லட்சம் மக்களுக்கு மேலாக ஓல்டு பென்ஷன் திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு போட்டதுனால இப்போ அவர்களுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு உண்டான நிதி சுமை அரசாங்கத்தின் மேல விழுந்திருக்கு. அதுதான் நம்ம நியூ பென்ஷன் ஸ்கீம்ல போகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இப்போ அதை தான் ஒரு பிரிட்ஜ் பண்ணி ஓல்டுக்கும் நியூக்கும் நடுவுல ஒரு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எந்த திட்டங்களை நீங்க கொண்டு வந்தாலும் கண்டிப்பா மக்களோட எதிர்பார்ப்பு 100% பூர்த்தி பண்ண முடியுமானா முடியாது. அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை மாடிஃபை பண்ணி அதுக்கு மாதிரி போடணும். ஸோ அந்த எந்த விதமான திங்கிங்கும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுனால இமாச்சல் பிரதேஷ் இப்போ தத்தளிச்சுட்டு இருக்காங்க நிதி சுமையில. இது அனைத்து இப்போ காங்கிரஸ் அல்லது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ காங்கிரஸ் தெரியும் உங்களுக்கு, இங்க கர்நாடகால என்ன சொன்னாங்க, ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 53,000 கோடி ரூபாய் செலவாகும். 53,000 கோடி ரூபாய் செலவாகுன்றது முன்கூட்டியே கணிக்காம அவங்க சொன்னதுனால அந்த வாக்குறுதிகள் வேற வழி இல்லாம கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற, அப்போ சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மற்ற சட்டமன்றம் வின் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. இல்லைன்னா காங்கிரஸ் என்ற கட்சி காணாம போயிடும் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா, வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கஜானால பணம் இல்லை. நீங்க வருமானத்திற்கும் நீங்க வழி தேட மாட்டீங்க, செலவுகளை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனா எங்க உங்களுக்கு பணம் இருக்கும்? என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. அபிஷியலா பிரஸ் மீட்ல சொல்றாரு DK சிவகுமார், சித்தராமையா சொல்றாரு, நான் இனிமே எங்களுக்கு பணம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டாப் பண்றோம், இல்லை நான் நிறைய கடன் வாங்க, சித்தராமையா ஓப்பனா சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லை, ஒரு 12,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போறேன் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக. சார், மக்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னா எப்படி நிறைவேற்ற முடியும் என்று நீங்க முன்கூட்டியே ஆராய்ந்து அதை செயல்படுத்தியிருந்தீங்க, இல்லை எது நம்மளால முடியும் என்ற வாக்குறுதிகளை கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஆட்சி கட்டில அமர்ந்து அரசாங்கம் செய்வதற்கு தகுதியான ஆளா இருப்பீங்க. இல்ல நான் இனிமே இம்ப்ளிமெண்டட் ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணுவேன்,
இப்போ என்னோட சேலரிஸை ஃபர்கோ பண்றேன் அப்படின்னா இது என்ன விதமான நியாயம் இல்லையா? இதுதான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது வெளியில உண்மை. அதுதான் அடுத்த கேள்வியா இருந்தது. ஏன்னா பினான்சியல் ஒட்டி இப்ப எதிர்கட்சிகள் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த புள்ளி வைத்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன குறை சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டுக்கான பணம் வந்து ஒழுங்கா தரதில்லை, அதுல வந்து பாரபட்சம் பாக்குறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கேரளால இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அடுத்தது தமிழகமும் அதை ஒட்டி கேரளாவோட இணைஞ்சிருந்தாங்க. அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான 5 பெஞ்சு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு நாங்க வந்து 5 நபர் கொண்டு ஆரம்பிப்போங்கிறாங்க. இது யாருக்கு பின்னடைவு? இது மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவா சொல்லப்படுகிறது, அது உண்மையா? மத்திய அரசுல பின்னடைவே கிடையாது. இப்போ நீட்டுக்கு கேஸ் போட்டாங்க. நீட்ல வந்து இந்த வினாத்தாள்கள் கசிவு விவகாரம் பத்தி போட்டாங்க. நல்லா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல ஒரு 155 பேருக்கு மேல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் மூலமாக. ஸோ அதனால வந்து இதுல வந்து எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிகள் சொன்னாங்க, இதுல நாட்டுல வந்து நீட்டு தேர்வே வந்து எல்லாருக்குமே வினாத்தாள்கள் வந்து கசிஞ்சிடுச்சு, எல்லாருமே வந்து அதாவது வறுமை கோட்டிற்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியல, பணம் இருக்கிறவங்க மட்டும் வந்து பணத்தை வினாத்தாளை வாங்கிட்டான், கொஸ்டின் பேப்பர் வாங்கி பாஸ் பண்ணிட்டான்லாம் சொன்னாங்க. அவங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. இதெல்லாம் நல்ல முறையாக நடந்திருக்குது. சிஸ்டம்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஒரு 155 மாணவர்கள் மட்டும்தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ அவர்களுக்கு மட்டும் நாங்க வந்து நீங்க வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுங்க நீங்க அவங்களுக்கு. இனிமே இந்த 150 இந்த மாதிரிக்கான வினாத்தாள் கசிஞ்சது கூட நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அழகாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி இதுவும் வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு போயிருக்கு, பெஞ்சுக்கு போயிருக்கு. கண்டிப்பாக வந்து அதை ஆராய்ந்து விட்டு, ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையும் பார்க்குறோம். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறாங்க பிப்ரவரி மாசம்னா, அதுல வந்து மாநிலங்களுக்கு உண்டான பகிர்வு தொகை ஓகே ஒரு 1 லட்சம் கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து 41% வந்து டைரக்டா மாநிலங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் மார்ச்ல இருந்து ஒவ்வொரு மாநிலங்களா வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்க அந்த 1 லட்சம் கோடி ரூபாயில இருந்து 41% வந்து பெருக்கி பாருங்க. அதுல இருந்து தமிழகத்திற்கு 4.19%, 4.2% வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. அதை மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா அதை எடுத்துக்கொண்டுதான் தமிழக நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. கரெக்டா அந்த அமௌண்ட் டேலி ஆகும். அந்த அமௌண்ட் ஏன் டேலி ஆகும் அது கரெக்டா அப்படின்னா, போன வாட்டி தமிழக நிதிநிலை அறிக்கை தயாரித்து முடித்து பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம நிதித்துறை அதிகாரி வெளியில வந்து பேசுறாரு. அவங்கள்ட்ட கேட்டாங்க இது மாதிரி, ஸோ தமிழக வருமானம் உயர்ந்து இருக்கிறது, இதற்கு என்ன காரணம், வரிகள் உயர்ந்து இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு வருகின்ற வரி உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பிரஸ்ல சொல்றாரு அவர். ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நீங்க வந்து பாரபட்சம் காட்டுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் கூட ஒருபடி மேல போன பிப்ரவரி மாசம் இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஏன்னா வந்து மேலே பட்ஜெட் நடந்தது, இது தேர்தல் நடந்ததுனால. அதற்கப்புறமா வந்து இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி வந்து ஃபைனல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதுல வருமானம் உயர்ந்தது மத்திய அரசாங்கத்துக்கு. அது அப்படியே வந்து மாநிலங்களுக்கு வரும்போது, குறிப்பா தமிழகத்துக்கு வரும்போது 1020 கோடி ரூபாய் உயர்ந்தது. ஒண்ணுமே இல்லை. பிப்ரவரியில தாக்கல் செஞ்சதுல வந்து எவ்வளவு இருக்கோ அதை தாண்டி ஆகஸ்ட்ல அந்த பிப்ரவரி மாசம் அந்த இது மேல பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதுல 1020 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்தது. இதுல எங்க பாரபட்சம்? அதாவது இப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிதித்துறை அமைச்சர்களாகவும் சரி, நிதித்துறை அதிகாரிகளாகவும் சரி, அவங்க எடுத்து இந்த டேட்டா வந்து பப்ளிக்ல கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு உண்மை விவரம் தெரிய வரும். இதெல்லாம் இல்லாம வந்து இதை வந்து மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இதில் தீர்ப்புல வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த ஹிண்டன்பர்க் அதை ஒட்டி எழுத சர்ச்சை இந்த செபி சேர்மன் அவர்கள் அந்த அதானிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதா சொன்னாங்க. இப்ப மீண்டும் அதை காங்கிரஸ் பெரிய பூகாகரமா பேசினாலும் அதை கண்டுக்கல, ஷேர் மார்க்கெட்லயும் எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. பட் மீண்டும் வந்து காங்கிரஸ் அதுல கையில எடுத்திருக்காங்க. என்னன்னா செபி சேர்மன் வந்து குறிப்பிட்டு அவங்க பேரே சொல்றாங்க, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து வந்து அவங்க சேலரி வாங்கியிருக்காங்க, செபில வேலை பார்க்கறாங்க, ஆனா ஏன் அங்க சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதற்கு செபி என்ன பதில் சொல்லியிருக்கு, இவங்க எந்த அடிப்படையில இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் குற்றச்சாட்டு? சரி, அதாவது இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு
அயல் நாட்டு மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மேல்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வேற எதுவும் இங்கே இல்லை, காரணங்கள் இல்லை. ஏன்னா இப்போ வந்து தேர்தலில் வந்து மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இண்டர்பர்கர் இருக்கட்டும், ஆக்ஸ்ஃபார்மா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இவர் ஜார்ஜ் சொராஸா இருக்கட்டும், அவர்கள் கொடுக்குற டேட்டா வச்சு ஏதாவது அரசியல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இந்த செபி சேர்மன் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் விவகாரம் பார்க்குறேன். ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு நபர் வந்து வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிட்டையரல் பெனிஃபிட்ஸ்னு உண்டு. வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிராஜுவிட்டி பே பண்ணுவாங்க, சூப்பர் அன்யூஷன் பே பண்ணுவாங்க, பிஎஃப் இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரும்போது அதை வந்து அவங்க வேலையில இருந்து ரிசைன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த பணங்கள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பணம் ரிட்டையர் பெனிஃபிட்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ வந்து அழகா அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து இவங்க சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லைன்னா வந்து உயர் அதிகாரிகள்கிட்டயோ அது ஷேர் பண்ணப்படும். அதோட உண்மைத்தன்மை தெரிய வரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க எதிர்கட்சிகளும் காங்கிரஸும் சரி. அது மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசுபொருளா இப்போ நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை வந்து ஒரு பரப்புரையா நீங்க எடுத்துன்னு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை. இப்போ மோடி இல்லை பிஜேபி இல்லை என்டிஏ அவர்களை வந்து நீங்க வந்து எதிர்க்கணும், அதுதான் உங்களோட நெரேட்டிவ், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நெரேட்டிவ்ல இருந்தால் தான் நீங்க வந்து லைம் லைட்ல இருக்க முடியும், பேசுபொருளாக இருக்க முடியும், மீடியாக்கள் இருக்க முடியும். டிஆர்பி இந்த எதிர்கட்சிகளை சார்ந்த மீடியா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு டிஆர்பி வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைட்டு கொடுத்துட்டே இருக்கணும். இதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர பட் அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும், அதற்கு மத்திய அரசாங்கத்துல நமக்கு வந்து என்னென்ன ஒத்துழைப்பு வேணும், அப்படி ஒரு ஜாயிண்டா பேசி ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சா இருக்கிறான்னு பார்த்தா அது மாதிரி இல்லை. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்து செப்டம்பர் 9 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட போகுது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன விதமான ஒரு வரிகளை வந்து ஆப்டிமைஸ் பண்ணினா மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும், மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் பண்ணும், அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன்ஸ் எதுவுமே வரதில்லை. இதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து இது வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து மக்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு போட்டு ஒரு 4-5 நாளைக்கு, ஏன்னா இப்போ வந்து பிஜேபியோ அல்லது மோடி அவர்களோ செய்கின்ற நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றத வந்து ஒரே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்த இப்ப தமிழகத்தை நோக்கினா நம்ம மாநில முதல்வர் அவர்கள் துபாய், சிங்கப்பூர் எப்படி முதலீடு சென்றாரோ அதே மாதிரி இப்ப அமெரிக்கா, யுஎஸ்க்கும் சென்றுள்ளார். என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து அவரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்க போய் சந்திச்சிருக்கார், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது வந்திருக்கா? அதாவது வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வெள்ளை அறிக்கை வந்து எந்தெந்த நிறுவனங்கள்ல இருந்து எவ்வளவு முதலீடுகள் வந்து இருக்கிறது, அந்த முதலீடுகள் வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது வெள்ளை அறிக்கை கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சது யாருன்னா எடப்பாடி ஐயா அவர்கள் இல்லை, அண்ணாமலை இல்லை. 2019 காலகட்டத்தில் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் வச்சிருக்கிறார். சரிங்களா? அதாவது 2015 முதல்ல உலக முதலீட்டாளர் மாநாடு ஜெயலலிதா அம்மையார் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா 2019 காலகட்டத்தில் தான் வந்து எடப்பாடி தலைமையிலான அரசுல அப்போ வந்து 2வது முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. அப்போ அவர் கேட்டார் 2,50,000 கோடி ரூபாய், ஐ திங்க் கிட்டத்தட்ட 2,50,000 கோடி ரூபாய் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சொன்னீங்களே, அதற்குண்டான வெள்ளை அறிக்கை கொடுங்க, எந்தெந்த கம்பெனிகள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதன் மூலமாக எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம அவங்கள கேட்டுட்டு இப்போ வந்து 9,99,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடுகள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்திருக்கிறது, 30 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் சைன் பண்ணிட்டோம் அப்படின்ற போது அதற்குண்டான வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம்ல. நம்ம ஒருத்தரை கேட்குறோம் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து நீங்கள் தவறு அப்படின்னு உங்களை வந்து சுட்டி காட்டுறேன், ஒரு விரலை சுட்டி காட்டுறேன் உங்க மேல. அப்படி இருக்கும்போது 3 விரல்கள் என்னை நோக்கி பாய்கிறது, புரியுதுங்களா? அப்போ நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரெடியா வச்சுட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா, இது மேல் நோக்கி பாய்கிறது. அங்க இருக்கிற இறைவன் வந்து கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பார்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளை அறிக்கை வந்து இவர் ஐ திங்க் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தேன்றது வந்து மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர். ஸோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அந்த கடைசி இதுல போகும்போது மாறுதல் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சீ சொல்லிருக்கிறாரு. அது எந்த மாறுதல் தெரியல. ஒருவேளை வந்து வருகின்ற 2026 ஏற்பட போகின்ற மாறுதலை சொல்றாரா, இல்ல வேற என்ன மாறுதல் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் அந்த இன்ஃபர்மேஷனையும் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா பயணம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வெறும் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களா மட்டுமே இல்லாம, நீங்க புதுசா ஒரு கம்பெனியை நீங்க வந்து கொண்டு வர வேண்டும். சரி, இங்க இருக்கிற ஹுண்டாய் கம்பெனியோ, இங்க இருக்கிற சாம்சங் கம்பெனியோ, ஃபாக்ஸ்கானோ அவர்கள் வந்து முதலீடு செய்கிறார்கள் என்றால், ஏற்கனவே அவங்களோட ப்ராஜெக்ட்ல அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அடுத்த 5 வருடங்களுக்கு. அப்படிதான் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த 5 வருடங்களுக்கு இல்ல 10 வருடங்களுக்கு தொலைநோக்கு திட்டங்கள்ல அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும். ஒவ்வொரு நாடுகளில் உள்ள அவங்களோட ஃபேக்டரிக்கு, ஓகே, தொழிற்சாலைகளுக்கு இங்க 1000 கோடி ரூபாய் போட போறேன், சைனால 2000 கோடி ரூபாய் போட போறேன், இந்தோனேஷியால இவ்வளோ அப்படின்னு அவங்க வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க கடன் வாங்க வேண்டும், எவ்வளவு தூரம் வந்து நிதியை திரட்ட வேண்டும் அவங்களோட பங்குதாரர்கள், அந்த பிளான்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததை வந்து இவர்கள் எம்ஓஇ மாதிரி போடும்போது இது வந்து இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையா நான் பார்க்க முடியல. நீங்க புதிதாக ஒரு கம்பெனி இங்க கொண்டு வரீங்க அப்படின்னா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு நடவடிக்கைகள்னால வருகின்ற பெனிஃபிட்டா பார்க்கறேனே தவிர, இங்க இருக்கிற கம்பெனிகள் அவங்களோட முதலீடுகளை அடுத்த வருடம் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே முடிவெடுத்த அந்த கம்பெனிகள், நிறுவனங்கள் முடிவெடுத்த ஒரு டிசிஷன் மேல நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கையெழுத்து போடுறோம், அவ்வளவுதான். அதனால இதுல பெரிதாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துரும்ன்றது நான் பார்க்கல. பட் இருக்கிற கம்பெனிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் தரவுகள் தந்தாருன்னா, அவர் கேட்ட மாதிரி வெள்ளை அறிக்கை 2019 அவர் கேட்ட வெள்ளை அறிக்கை எடப்பாடி அவர்கள் கொடுக்கல. ஆனா நான் கேட்ட அறிக்கை நானே இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே முன் வந்து கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அடுத்தது இங்கேருந்து நேஷனல் காம்படிஷனுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் அப்படி இல்லாம இங்க இருக்க மாணவர்களை அனுப்பல. ஆனா கார் ரேஸ் நடத்தினதை பெருசா மார்த்தட்டி பேசுறாங்க இங்க இருக்கிற திராவிட மாடல் கட்சி. எப்படி நடத்தினோம் பாத்தீங்களா, ஆஹா ஓஹோங்கிறாங்க. இந்த கார் ரேஸ் பந்தயத்தை நடத்தினதை எப்படி பாக்குறீங்க? அதனால என்ன பலன் வரப்போகுது விளையாட்டுத்துறையில? சமூக நீதி அப்படின்ற பேசிக்கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் உயர்மட்ட வாழ்க்கை லெவல்ல இருக்கிறவங்க, வாழ்க்கை தரத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒன்றும் பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த மனிதர்கள் விளையாடுகின்ற ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு பெருசா வந்து ஒரு இன்சென்டிவோ மோட்டிவேஷனலோ சப்போர்ட்டோ கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ வந்து கார் பந்தயம் அப்படின்னா, ஒரு இந்த காரை ஓட்டுறதுக்கே பார்த்தா அந்த காரை வாங்கி ஓட்டணும் நீங்க, அதுவே 5 கோடிக்கு 10 கோடி ரூபாய் இருக்கும். அதுல வந்து அந்த டிரைவிங் ஸ்கில்ல கத்துக்கிறது, அந்த கோச்சை வித்துண்டு அந்த ட்ராக்கை போடுறது, இதெல்லாம் வந்து பெரிய தங்க தாம்பாளத்துல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செல்வந்தர்கள். ஸோ அந்த மாதிரியான இருக்கிற ஸ்போர்ட் இது. அந்த ஸ்போர்ட்டுக்கு நம்ம இங்க கொண்டு வந்து அதனால வந்து இப்ப மோட்டிவேட் ஆகி எத்தனை பேர் வந்து காஞ்சிபுரத்துலயும் செங்கல்பட்டுலயும் இல்ல கடலூர்ல இருக்கிற பசங்க வந்து மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து கார் பந்தயத்துல போய் கலந்துக்க போறாங்க? அதற்கு பதிலாக நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் நடத்துறீங்க, ஒரு கபடி கோப்பை நடத்துறீங்க, இல்லைன்னா வந்து கிரிக்கெட் நடத்துறீங்க. அப்படி நடத்தினா கீழே இருக்கிற வாழ்வாதாரத்துல கீழே இருக்கிறவங்க வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி மோட்டிவேட் ஆகி அந்த விளையாட்டுத்துறையில வந்து பயிற்சி பெற்று அதன் மூலமாக நாட்டை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்படி போலாம். அப்படி போனா அவங்களோட வாழ்வாதாரம் உயரும். ஒலிம்பிக்ல நம்ம வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏசியா கேம்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை நேஷனல் கேம்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கார் ரேஸ்ல யார் போய் வின் பண்ண போறாங்க? ஏற்கனவே பணம் இருக்கின்ற செல்வந்தர்கள், அவங்க தான் ஒரு பேஷன் ஸ்போர்ட்ஸா ஆடுறாங்க. அதாவது பொழுதுபோக்காக ஆடுகிறார்கள். அப்புறம் பொழுதுபோக்கு என்பது அவங்க விளையாட்டா மாறுது வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து நம்ம சமூக நீதி என்று பேசுகின்ற இந்த அரசாங்கம் பின்தங்கிய சமூகத்திலேருந்து எவ்வளவு பேர் வந்து இந்த கார் பந்தயத்துல வந்து கலந்துக்க போறாங்க, அதனால அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு வந்து உயரப்போகிறது, அது முதல்ல சொல்லணும். சரி, இப்போ இது வந்ததுனால, இது நடத்தினதுனால, இது வந்து ஐ திங்க் ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி இருக்கிறாங்க.
அந்த தனியார் நிறுவனத்திற்கும் இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு இல்ல அமைச்சர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதை வந்து அவர்கள் வந்து ஓப்பனா சொல்லணும், ஓப்பன் சீக்ரெட்டா சொல்லணும். இதன் மூலமாக வருமானம் ஈட்டிய அந்த நிறுவனம் அவர்களோட லாபத்துல தமிழக அரசாங்கத்திற்கோ இல்ல மத்திய அரசாங்கத்திற்கோ எவ்வளவு வந்து சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறதோ இல்லை ஒரு மாவட்டத்தை தத்தெடுக்கிறதோ அது மாதிரி பண்றாங்க. அங்க உள்ள ஒரு எஜுகேஷனல் ஸ்கூல்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல்ஸுக்கு என்ன விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறாங்க, இல்லை வந்து ஃபாரஸ்டேஷன் போட போறாங்களா, பிளான்டேஷன் பண்ண போறாங்களா, ஏரியை தூர்வார போறாங்களா, இத மாதிரியான இதுல வந்து காலத்துல வந்து அவர்கள் எப்படி ஈடுபட போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொள்கை வரைவடிவு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தரோட ஒரு பேஷன் அது. நான் வந்து போன டிசம்பர்ல வந்து இந்த, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2008 நினைக்கிறேன், சிங்கப்பூர்ல அப்பதான் வந்து இந்த நைட் ரேஸ் வந்து சிங்கப்பூர்ல ஆரம்பித்தார்கள். அதாவது 1973 வரைக்கும் நடந்தது. ஏதோ ஒரு காலகட்டத்தினால ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து 73லேருந்து 2008 வரைக்கும் சிங்கப்பூர்ல வந்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் 2008 சிங்கப்பூர்ல நடத்தினாங்க அவங்க. இவர் சிங்கப்பூருக்கு அடிக்கடி டூர் போயிட்டு வர்றதுனால என்ன பண்றாங்கன்னா அங்க போய் பார்த்துருப்பாங்க இந்த நைட் ரேஸ் நடக்கிறதுக்கு. ஸோ நம்மளும் ஒரு நைட் ரேஸை நடத்துவோமே, அதை வந்து ஒரு ஈகோவா எடுத்துட்டு நடத்திருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வர்றதுல மக்கள் வந்து யூஸ் பண்ணுகின்ற ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ரயில்வே நிலையம் இருக்கிறது, மக்கள் அடிக்கடி போய் வருகின்ற மெரினா பீச் இருக்குது. இந்த ரூட் எல்லாம் பாருங்களேன். ஓமந்தூரார் ஆஸ்பத்திரி இருக்குது, இங்க ரைட்ல அப்படி திரும்பி வந்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அப்படி சுத்தி வந்தீங்கன்னா அங்க வந்து தீவுத்திடல் மக்கள் போய் வருகின்ற இது தலைமைச் செயலகத்துல எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மெரினா பீச், இப்படி வந்தீங்கன்னா பீச். ஸோ பொதுமக்கள் போய் வருகின்ற இடத்துல இதை வந்து இது பண்ணி அவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தியதுனால மக்கள்கிட்ட வந்து பெருசா வரவேற்பு இல்லை. ஏதோ ஒரு டிக் மார்க் அவருக்கு. அதாவது நான் விளையாட்டுத்துறையில இது பண்ணியிருக்கிறேன். விளையாட்டுத்துறையில பாத்தீங்கன்னா எவ்வளோ விளையாட்டுகள் இருக்கு, நம்மளோட கிராமப்புற விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு அதெல்லாம் மேம்படுத்தி அதுல இருக்கிற விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி அதற்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணாம இதுல நேரத்தை செலவழித்திருக்காரு. ஸோ போன டிசம்பரே வரணும்ன்றத மாதிரி இருந்தது. ஸோ மிக்ஜாம் புயலுக்காக தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல வந்து இது ஒன்றும் இதுல நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்தவித அரசியல் கட்சியோ இதோ சார்ந்தோ முடிவு எடுக்க மாட்டாங்க. இது வந்து அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ்ல இருக்கா, இருக்குது, அவ்வளவுதான். ஆனா இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன பயன் அடைந்தது அதை வந்து நாட்டு மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இது வருகின்ற காலகட்டங்களில் இத மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போது மக்கள் அதை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. காணொலியில இறுதியான கேள்வியா, அண்ணாமலை அவர்கள் வந்து மேல் படிப்புக்காக லண்டன் சென்றுட்டார். அதனால தமிழக பாஜகவுக்கு ஒருங்கிணைப்பு தலைவரா திரு எச்.ராஜா அவர்களை போட்டிருக்காங்க. அது முன்னாடியே தெரியும். அவர் வந்து நான் வெளிநாடு போறதுக்காக மேலிடம் வந்து கேட்டிருக்கேன், வெயிட்டிங்னாரு. அப்புறம் அவங்க ஓகே சொன்னாலும் இப்ப போயிருக்காங்க. பட் சுத்தி அதுல ஒரு கான்ஸ்பிரசி என்னன்னா, தலைவர் மாற்றப்படுகிற போலையும் அவ்வளவுதான் பாஜக அண்ணாமலை அவர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு சுத்தி ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருக்கே. குறிப்பா எதிர்கட்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? எப்ப வந்து ஒரு கல்லுல ஒரு மரத்துல நம்ம கல்லடிப்போம், அந்த மரம் நன்றாக பழுத்து காய்த்து வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னா தான் அந்த கல் அடிப்போம். இப்போ கல் அடிக்கும் போது என்னன்னா, இப்போ பிஜேபி என்ற ஒரு கட்சியின் மேல வந்து இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும், அதாவது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்கள்ட்ட உள்ள அந்த உள்கட்சி பூசலை பத்தி அவங்க பேசுறது இல்லை. எப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, பிஜேபி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தலைவர் வந்து மாற்றப்பட வேண்டும், அதை பத்தி நமக்கு எதுக்கு கவலை? ஏன்னா நீங்க வந்து அந்த பதவியேற்பு விழா கூட, மோடி அவர்கள் பதவியேற்பு விழா கூட, அப்போ கூட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க, இங்க மாநில தலைவர்லேருந்து அவர் மாத்திடுவாங்க. ஸோ இவர்கள் வந்து எல்லாமே வந்து பிஜேபி பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி, தமிழகத்துல தாமரை மலராதுன்னு சொன்னவர்கள் வாயிலெல்லாம் இப்போ வந்து தினமும் மீடியாக்களை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி பத்தி தான் வந்து டிபேட்ஸ் பயின்று இருக்கு, டிஸ்கஷன்ஸ் பயின்று இருக்கு. அதுவும் எதிர்கட்சின்னு பேசினா, இன்னைக்கு தேதியில் யாருங்க எதிர்கட்சி தமிழகத்துல? 66 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக தானே எதிர்கட்சி. அவர்களை பத்தி எதுவுமே வர்றது இல்லையே. பிஜேபியை பத்தி தான் வருது. அதாவது பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே. ஸோ பிஜேபி வந்து இந்த என்டிஏ கூட்டணியில வந்து வருகின்ற 26 தேர்தலில் வந்து அதிமுகவை சேர்த்துக் கொள்ளுமா, சேர்த்துக் கொள்ளாதா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களே வந்து அன்கான்சியஸா வந்து பிஜேபியை வந்து வளர்ப்பதற்கு உதவுகிறீர்கள். ஐ திங்க் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ மக்களோட மனசுல வந்து பிஜேபியை கொண்டு சேர்த்ததற்கு
எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் பங்கு ஆட்டியிருக்கிறாங்க. மோடி அவர்கள் ஐயா கூட நன்றி சொல்லுவாங்க. ஸோ இங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த 234 தொகுதிகளிலும் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை போனதுனால இட் ஹஸ் ரீச்ட். அது வந்து அவர்களால் ஒத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது வாக்கு சதவிகிதம் வந்து கண்டிப்பாக உயர்ந்து இருக்குது. வாக்கு எண்ணிக்கைகள், அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் உயர்ந்து இருக்கின்றன. எஸ், ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி அவங்களால வின் பண்ண முடியல. ஆனா அதை பத்தி அங்க மேல இருக்கிற அமித்ஷா அவர்களோ, ஜே.பி. நட்டா அவர்களோ, பிரதம மந்திரி மோடி அவர்களோ கவலைப்படல. ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் தான் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டு கூட வின் பண்ணல, இவ்வளோ நீங்க பரப்புரை பண்ணினீங்க, 234 தொகுதிகளுக்கு அவர் போனாரு, மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, ஜே.பி. நட்டா வந்தாரு, உங்களால ஒரு தொகுதி கூட வின் பண்ணல சார். அதை பத்தி அவங்களே கவலைப்படல. அவர்களுக்கு தெரியும், ஒரு வளர்ந்து வருகின்ற நிறுவனம், வளர்ந்து வருகின்ற கட்சி தமிழகத்துல குறிப்பாக எப்படி வளர முடியும்? நீங்க தான் பூத் லெவல்லே ஆள் இல்லைன்ட்டீங்கல்ல. பூத்து கூட ஆள் போட முடியாத ஒரு கட்சி எப்படி 50 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்க முடியும்? 49.2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பிஜேபி. 15 லட்சம் வாக்குகளாக 2019 இருந்தது. 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. அவங்களுக்கு அதுதான் குறிக்கோள். அடுத்து வருகின்ற 2026 சட்டசபையில எவ்வளவு தொகுதிகள் வாங்க வேண்டும்? கண்டிப்பாக முதல்வர் ஆகணுமா? முதல்வர் கனவு, எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி சாத்தியம் அப்படின்றத சாத்தியப்படுத்துவதற்கான பிளான்ஸ் இருக்கும். ஆனா லாங் டேர்ம் கோல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை நோக்கி தான் அவர்கள் போறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது மேலிடத்திற்கும் தெரியும். ஸோ இப்போ அதுல வந்து தொய்வு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு. அதாவது ஒரு பர்சனலா அவர் வந்து மேல் படிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு விரும்பி இருக்கிறாரு. ஒரு கட்சியில டெமோக்ராட்டிக்கா இருக்கிற கட்சியில அவர்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. ஸோ டேக்கன் எ பிரேக்னு வச்சுக்கலாமே. ஒரு ஓய்வுக்காக போகிறார். ஓய்வுக்கு போகின்ற நேரத்திலும் வந்து நேரத்தை விரயம் பண்ணாம ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுக்காக, ஒரு செல்ஃப் லேர்னிங் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு அகைன் வில் கம் பேக். அந்த இதுல தொய்வு விழுந்துடக்கூடாது. ஏன்னா அண்ணன் எப்ப போவாரு, திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்ற இதுல தான் நம்ம வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அண்ணன் அங்க போனாலும் சரி, இங்க திண்ணை காலியாகல, திண்ணையில வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்கிறது, தே வில் டேக் கேர் அப்படின்ற சமிக்ஜை தான் இந்த குழுவை பத்தி நான் பார்க்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நேஷனல் வர்சஸ் தமிழ்நாடு பத்தி பொறுமையா பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி விளக்கம் அளித்தது ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கும் ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. வணக்கம். வணக்கம்.